செம்மை ஆசான் பள்ளி வருகை கல்வி தொடக்கம். வருகை கல்வி பற்றி ஆசான் அவர்களுடன் நாம் உரையாடலாம். வணக்கங்க. வணக்கம் செல்வி. நூல்கள்ல உள்ள கருத்துக்களும் உரையில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் தொகுத்து செம்மை கொள்கை கல்வியா 2 வருடமா இணைய வழியில நடந்துட்டு இருக்கு. இணைய வழி கற்றல் முறையில பார்த்தா வெளிநாடு வாழ் மக்களுக்கும் சரி உங்க பாடங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு வேலைக்கும் போற பெண்கள், கல்லூரி போற மாணவர்கள், இளையோர், இப்படி எல்லா தரப்பினருக்கும் இந்த இணைய வழி கல்வி மூலமா உங்க பாடங்கள் கிடைக்குது. எங்க இருந்தாலும் எப்ப வேணும்னாலும் இந்த பதிவு செய்யப்பட்ட வகுப்புகளை நேரம் இருக்கிறப்ப கேட்டுக்கலாம். இப்படி ஆசிரியரோட உரையாடிக்கலாம். இப்படி பல நெகிழ்வுத்தன்மைகள் இணைய வழி கல்வியில இருக்கு. வீட்டு வேலையில செஞ்சுட்டோ பயணத்திலோ கூட பாடங்களை கேட்கறத விட ஆசிரியர்கள் பாடங்களை நேரடியா கற்பிக்கும் போது உடனுக்குடன் அந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற முடியும். கவனச்சிதறல் இருக்காது. இப்ப பேரிசை திருவிழா அப்ப கூட குழுவா நம்ம பயிற்சி பண்ணோம். மாணவர்கள்லாம் நாங்க பயிற்சி எடுத்தோம். இப்ப அதுல யாருக்கு என்ன திறன் இருக்குன்னு பார்த்து கருவி இசைக்கு சிலர் போனாங்க. குழு பாடல்களுக்கு போனாங்க, தனிப்பாடல்களுக்கு போனாங்க. இப்படி யாருக்கு எந்த துறையில ஆளுமை இருக்குன்னு நேரடி பயிற்சியின் போதுதான் தெரிஞ்சது. இந்த இணைய வழி கல்வியின் நெகிழ்வுத்தன்மைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆசான் பள்ளி வருகை கல்விக்காக செம்மைவனமோ பயிலகமோ வரும்போது இங்குள்ள ஒழுங்குகள், இங்குள்ள பணிகள்ல ஈடுபட்டு ஒரு வாழ்வியலாக வாழும் வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஐயமும் இல்லை. இந்த வருகை கல்வியை ஏன் தொடங்குறோம், எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. ஆசான் பள்ளியின் அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. கல்வி என்பதே ஆசிரியரிடம் மாணாக்கர் நேரடியாக பெறுவதுதான். இன்று ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது என்பதனால் அது இணைய வழியில் நிகழ்கிறது. எப்பொழுதும் நான் சொல்வது, தொழில்நுட்பங்களை நாம பயன்படுத்திக்கணும், தொழில்நுட்பங்களுக்கு பின்னால் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஒரு தொழில்நுட்பம் எனப்படுவது நிலையானது அல்ல. நேற்று ஒன்று, இன்று ஒன்று, நாளை வேறு. எப்பொழுதும் அடிப்படையான நெறி மாற்றம் அடையாது. நெறி அல்லது முறைமை, ஒரு தொழில் முறைமை மாற்றம் அடையாது. ஆனா தொழில் செய்யும் வழிமுறைகளில் எப்பொழுதுமே மாற்றம் நடந்துட்டே தான் இருக்கும். அதாவது குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்களுடைய மிளகு, ஏலம் ஆகியவை கடலோரத்திற்கு வர வேண்டும். கடலில் உள்ள உப்பு மலை ஏற வேண்டும். இது தொழிலுடைய முறைமை, இது நெறி. இறைவன் படைக்கும் பொழுதே ஒரு ஒருங்கிணைவை படைச்சிருக்கிறான். உப்பு எல்லாருக்குமே வேணும், ஆனா அது கடல்ல மட்டும் கிடைக்கும் வழியை செய்திருக்கிறான். மிக பெருமளவு கடலில் கிடைக்கிறது, மிக குறுகிய அளவுக்கு சில பாறைகள்ல கிடைக்கிறது. அது எல்லா இடங்களிலும் இருக்காது. அப்போ உப்பு ஒரு இடத்தில் கிடைக்கும், ஆனா அது எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். மிளகு மலைப்பகுதிகளில் தான் விளையும், அது எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். இந்த ஒழுங்கை இறைவன் ஏன் படைக்கிறான்னா, ஒருங்கிணைந்து வாழுங்கள், ஒருவரிடம் இருப்பதை மற்றவருக்கு பகிர்ந்து வாழுங்கள் என்ற நெறிப்படுத்துறான். இது மற்ற உயிரினங்களை இறைவன் இப்படி படைக்கல. மற்ற உயிரினங்கள் எங்க வாழுதோ அங்க அதற்கான உணவு, உறைவிடம் எல்லாமே இருக்கும்.
மாந்தருக்கு மட்டும்தான் தொலைவில் இருந்தும் பெருக என்ற ஒரு கட்டளையை அல்லது நெறிமுறையை வழங்கியிருக்கிறான். நானும் தொலைவில் இருந்து பெற வேண்டும், தொலைவில் இருப்பவர்களுக்கு நான் வழங்கவும் வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு உறுதி இருக்க வேண்டும். இந்த நெறி மாறாது எப்பொழுதுமே. உப்பு எப்படி மாட்டு வண்டியில் எடுத்து செல்லப்பட்டது, இன்று தானியங்கிகளில் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் மாறி இருக்கே தவிர அடிப்படையான முறைமை மாறல. அதனால நல்லதான் நம்ம இணைய வழி கல்வியை தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியதில்லை. அதுதான் இனி அப்படிலாம் கருதுனா அது பெரிய பிழை ஆயிடும். என்னை பொறுத்தவரை இணைய வழி கல்வி ஒரு குறிப்பிட்ட கால தேவையை நிறைவேற்றும், அதுல மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒரு ஆசிரியரும் மாணவரும் ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து உடன் தங்கி உறவாடி பகிர்ந்து கொள்வதுதான் மெய்யான கல்வி. அதுல எந்த விதமான மாற்றமும் எந்த காலத்திலையும் வரப்போவதில்லை. நமக்கு நீண்ட கால விருப்பம் ஆசான் பள்ளியில் நேரடி வகுப்புகள் நடத்த வேண்டும், மாணவர்கள் தங்கி பயில வேண்டும் என்பது. அதற்கான சூழல் அமைந்து விட்டதனால் இப்போது நம்ம என்ன பண்றோம், இந்த வருகை கல்வியை நம்ம தொடங்குறோம். இணைய வழி கல்வி எப்பொழுதும் போல தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனா வருகை கல்வியை நம்ம கூடுதலான ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் இப்ப நம்ம முன்னெடுக்கிறோம். சரி. ஆசான் பள்ளியின் அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஆசான் பள்ளி செம்மைவண்ணத்தில் இருக்கிறது. இந்த ஆசான் பள்ளியுடைய கட்டமைப்பு எப்படின்னா, இங்கே ஆசான், ஆசிரியர்கள், கள பொறுப்பாளர்கள், மாணாக்கர், இதுதான் கட்டமைப்பு. இதை நம்ம ஏற்கனவே பேரிசை திருவிழாக்கான பயிற்சி ஒத்திகைகளிலும் இந்த நடைமுறையை கடைபிடித்தோம். அதை நீங்களே குறிப்பிட்டது போல நேரடியாக பார்த்து திறனறிந்து அவர்களுக்கு பணி ஒதுக்க இயன்றது. இப்பொழுது சிறார் இளையோர் கூடல் கூட ஆசான் பள்ளியுடைய ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஆன ஒரு முன்னெடுப்பு தான். ஏறத்தாழ பார்த்தா பெற்றோர், ஆசிரியர், மாணாக்கர் எல்லோரையும் சேர்த்தா 450 பேர், கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல, 450 பேர் தொண்டர்கள், கள பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்த்தா அது எல்லா இடங்களையும் சேர்த்தோம்னா அது 500 நெருங்கும். அந்த அளவுக்கான பெரிய ஒரு முன்னெடுப்பு, இதுவரை இல்லாத எண்ணிக்கை. நம்ம 3 களங்கள்ல செய்றோம். செம்மை வனத்துக்கே இப்ப உள்ள வருகை, இப்ப நம்ம பதிவு செய்திருக்கும் வருகை என்பது பெரிய எண்ணிக்கை தான். இதுவரை இல்லாத எண்ணிக்கை, பெற்றோரும் மாணாக்கரும் சேர்ந்து, இளையோர் சேர்ந்து. அப்ப இதுல நம்ம என்ன ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம்னா, ஒரு களத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஆசிரியர்கள், மாணவர்கள். இந்த ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் கீழே இருக்கிற கள பொறுப்பாளர்களுக்கு அங்க உள்ள காலை எழுந்தது முதல் இரவு யாரும் உறங்க செல்லும் வரை உள்ள அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் பொறுப்பு இருக்கு. ஆசிரியர்கள் பாடம் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை தனிப்பட்ட முறையில கவனிக்கணும். அவர்களுடைய கற்றல் திறன் எப்படி இருக்கு, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவர்களுடைய நடவடிக்கைகள் இயல்புக்கு மாறானவையாக இருக்கின்றனவா என்பவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டியது ஆசிரியர்களுடைய இன்றியமையாத பொறுப்பு. ஒரு மணி நேரம் பாடம் நடத்திட்டு போறதல்ல ஆசிரியர் பணின்றது. ஏதாவது ஒரு சிதைவு இருக்கு, பற்றாக்குறை இருக்குன்னா உடனடியாக தலையிட்டு மாணவர்களை மீட்டெடுக்கணும், சீர் செய்யணும் அவங்கள. அதுக்காக தான் இவ்வளவு மக்கள் பணியாற்றுறாங்க. இதுல ஈடுபடக்கூடியவர்களோட உழைப்பு ஒருவரும் குடும்பத்தை விட்டுட்டு வந்துதான் 10 நாள் தங்குறாங்க, இரவு பகலா உழைக்கிறாங்க. எதுக்காகன்னா
நம்முடைய சிறார் இளைய தலைமுறை இவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும். இவங்க இந்த இந்த காலத்துல பொருந்தணும், தாக்கு பிடிச்சு வரணும், நிலைத்து வாழணும். இவ்வளவு விருப்பங்களோடு தான் இங்க எல்லோருமே உழைக்கிறோம். நீங்களும் பொறுப்பாளர்கள், நீங்க உட்பட எல்லா பொறுப்பாளர்களுமே அப்படிதான் உழைக்கிறாங்க. யாரும் தன்னோட குழந்தைக்கு நீங்க வேலை செய்யல. செம்மையில் உள்ள ஒரு தனிச்சிறப்பு அது. எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஆனா யாரும் தன்னோட 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைக்காகலாம் இங்க பணி செய்யல. ஒவ்வொருவரோட பணியுமே பல 100 குழந்தைகளுக்கானதுதான். அந்த கூட்டத்துல அவங்க குழந்தைகள் இருக்கு, அவ்வளவுதானே தவிர தான் குழந்தைய மட்டும் பார்த்துக்கணும்னு நினைக்கிற யாரும் இங்க பொறுப்பாளராக இல்ல, எந்த பொறுப்புலையும் இல்லை. அப்படி ஒரு கூட்டு வாழ்க்கை முறையின் சில கூறுகளை நம்ம ஆசான் பள்ளியில கொண்டு வந்திருக்கிறோம். அது இன்னும் மேம்பட வேண்டியிருக்கு. இது வந்து அடிப்படையான கட்டமைப்பு. அப்புறம் இந்த ஆசான் பள்ளின்றது வாழ்வியலுக்கான ஒரு களம். உடல் உழைப்பு இன்றியமையாததா இருக்கு. அதுல பார்த்தா ஒரு அடுப்புல தான் நம்ம சமைக்கிறோம், விறகு அடுப்பு. நம்ம காட்டுல இருந்தே நம்ம விறகு, செம்மைவனத்தில் உள்ள மரங்களிலிருந்தே நம்ம விறகு சேகரிச்சுக்கிறோம். அந்த விறகு சேகரிப்பு ஒரு பணி. விறகு சேகரிப்பு என்பதே ஒரு கல்விதான். இந்த விறகு உள்ள விறகு நன்றாக எரியும். எந்த பருவத்துல எந்த மரத்துல கிளைகள் என்பதெல்லாம் நம்ம இப்போ சில சிறுவர்கள் அதெல்லாம் கவனிச்சாங்க. கவனிச்சு எந்தெந்த மரங்கள்ல பட்டு போன கிளைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. குறிப்பா முல்லை நல்லை 2 பேரும் அதுல ஒரு தனிச்சிறப்போட இருந்தாங்க. சுள்ளி பொறுக்கிட்டு வர்றதே ஒரு கல்விதான். அது என்ன கேட்டா, நான் காட்டுக்குள்ள போயிட்டு வரும்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது சுள்ளியை கையில எடுத்துட்டு தான் வருவேன். அடுக்கலைக்கே நான் அப்படிதான் வருவேன். ஏன்னா சுள்ளி தான் முதல் நெருப்புக்கு ஆகும். அதுக்கப்புறம் பெரு நெருப்புக்குள்ள எந்த விறகு எரியும். ஆனா எந்த பெருநெருப்பு எரியறதுக்கும் அடிப்படை சுள்ளி குச்சி தான். விரல் குச்சின்னு நான் சொல்லுவேன். அதை சுள்ளிலேயே ரொம்ப மெலிதா இருக்கிறது. ஆனா போட்டோன்னே எரியணும். அப்ப பார்க்கும் பொழுதே இந்த இந்த சுள்ளி எரியுமா, எரியாதா, முதல் நெருப்புக்குரியது இது அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், தேக்கு இலைகள் எல்லாம் ஒரு கொப்பரையில மூடி வைப்போம். சுள்ளி குச்சிகள் எல்லாம் கொப்பரையில மூடி பாதுகாத்து வைப்போம். எள்ளு இப்ப நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். அந்த எள்ளு செடிய, எள்ளு குச்சிகளை, அது எள்ளு சங்காயன்னு சொல்லுவாங்க ஊர்ல. அது வந்து உடனடியா தீப்பற்றக்கூடியது எள்ளு. எள்ளு, தேக்கு இதெல்லாம். அதே போல துவரை குச்சிகள், துவரை மிளார்னு சொல்லுவாங்க ஊர்ல. துவரை மிளார்லாம் விறகுக்குன்னே அடுக்கி வச்சிருவாங்க. நீங்க அது தை மாதம் அறுவடை, அது கிட்டத்தட்ட ஆடி மாதம் வரைக்கும் இந்த துவரை எள்ளு குச்சிகள் வந்து விறகுக்குன்னே ஊர்ல ஒதுக்கி வைப்பாங்க. வந்து எந்த போட்டாலும் எல்லாம் எரிஞ்சிடாது. உடனடியா ஒரு குச்சியில தீப்பற்றக்கூடியவை அப்படின்னு இருக்கு நிறைய. ஒரு தைல மர இலைகள் கிடக்குதா, அது உடனே பற்றும். இதெல்லாமே கல்வி. இதெல்லாம் தான் வாழ்க்கைக்கு தேவை. இன்னைக்கு பதிவு பண்ணா எத்தனை நாள் கழிச்சு எரிவாயு வரும்ன்றது கல்வியே கிடையாது. அதுல என்ன கல்வி இருக்கு? அவன் இருக்குன்னு சொன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. 2000 ரூபானா 2000 ரூபா, 5000 ரூபானா 5000 ரூபா. இதுல என்ன கல்வி இருக்கு? எந்த முடிவும் நீங்க எடுக்க முடியாது. ஆனா சூழல்ல இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து கிடைக்கும் விறகு நிலையானது. காலகாலத்துக்கு அது எல்லா தலைமுறைகளுக்கும் கொடுத்துருக்கு, இனியும் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம உட்காந்து நான் பேசுறது இல்லை. ஆனா அவங்க இங்க இயல்பாவே அதை கத்துக்கிறாங்க. இயல்பாவே அவங்க கத்துக்கிட்டு ஒரு விறகு எவ்வளவு இன்றியமையாது, அதை எப்படி பாதுகாக்கணும், எந்த விறகு பிளந்தா எரியும், எந்த விறகு உருட்டா வச்சாலே எரியும்ன்றது அது ஒரு தனி கேள்வி. அடுப்பு எரிக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு நான் பெரிய கண்டுபிடிப்புகளை எதையும் சொல்லலை. அதை அறிந்து கொள்ளாதவர்களுக்காக நான் விளக்கி சொல்றேன். இருக்கு, ஒரு விறகை பார்த்தாலே இது புலந்தா எரியுமா, உருட்டு எரியுமா அப்படி சொல்லலாம். இங்கே தொடங்குது கல்வி. அதாவது நீங்க வந்து கருவி பயன்பாட்டை குறைக்க கல்வியில் மேம்படலாம். அந்த வகையில இங்க ஒரு வாழ்வியல் இருக்கு. இந்த வாழ்வியலை தான் கடைபிடிக்கணும். குளிக்கணும்னா ஒரு வட்ட தொட்டியில சுற்றில நின்று கொண்டு குளிக்கிற வழக்கம். அந்த குளிக்கிற தண்ணியை முறையா
நம்ம கூட பலா மரங்களுக்கு திருப்பி விடுறோம். கொய்யா, பலா மரங்களுக்கு குளிக்கிற தண்ணி போற வழி செய்றோம். இங்க கூட அ பல இடங்கள்ல மாந்தோப்புல கூட ஒரு வட்ட தொட்டி தண்ணீர் ஒரு சில பாத்திகளுக்கு போறபடி வடிவமைச்சுட்டு தான் அந்த தொட்டியே போடுறோம். ஏன்னா, தண்ணி பாய்ச்சறதுன்னு ஒரு தனி வேலை இருக்கக்கூடாது. குளிக்கிறோம். அவ்வளோ தண்ணி போகுது. அந்த தண்ணி மரங்களுக்கு போணும். அந்த மாதிரி இடத்துல தொட்டிய போடணும். அந்த இடத்துல இருந்து வாய்க்கால் எடுத்து அந்த தண்ணி பாயணும். இதெல்லாமே கல்வி. இதெல்லாம் இணைய வழியில கிடைக்குமா? ஒரு இடத்துல போய் நம்ம தங்கி பயில்கிறோம் என்றால், அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும். அத கத்துக்கணும் நம்ம. அதனால சமயவனத்துல இப்படி எங்க நீங்க நடந்தாலும், எது செஞ்சாலும் அதுல ஒரு கல்வி இருக்கும். அ ஒரு நிச்சயம். ஆமா. அதத்தான் நம்ம நேரடியா வருகை கல்வியில மக்கள் பெற வேண்டியதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லன்னா அது ஒரு நூல் படிச்சா போதும். அதுக்கு ஏன் வரணும்? இதுதான் இங்க தங்கி அ இப்ப இங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள புரிந்து கொண்டாலே அது கல்விதான்னு புரியும். மாடுகள் இருக்கு. நம்ம நெறைய வச்சிருந்தோம். அப்புறம் அத பராமரிக்க முடியாம குறைச்சுட்டோம். 2 சரி. மாடு கறக்குதுன்னா, அந்த 2 மாடு இப்ப சிறுவர்களே கறக்க கத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பெரியவர்களும், பொறுப்புல இருக்கிறவங்களும் இப்ப கறக்குறாங்க. அப்ப எந்த மாடு எ க்கு என்ன எப்படி எப்படி கறக்கும்? இப்ப சிறுமிகளே பார்த்தீங்கன்னா, மரபுக்கல்வி சிறுமிகள்லாம் அவங்க பால் கறக்கும்போது பாட்டு பாடிட்டே கறக்குறது நம்ம நம்ம அங்க போனா அற்புதத்துல அந்தாதி பாட்டு தான் பாடுங்க அதுங்க. பல நேரம். சரிங்க. ம். குறிப்பா நற்றாயும் பூவிழியும் பால் கறக்கும்போது, அது ஒரு மாடு வளர்த்தி நல்லா உதைச்சு விட்டுருவா. நல்லா உதைச்சுட்டுருவா. பெரியவங்கலாம் நெருங்க முடியாது. ஆனா, இந்த சின்ன பிள்ளைங்க ம். மட்டும் தான் போய் கறப்பாங்க. சரி. நற்றாயும் பாடிட்டே கறப்பாங்க. ம். போனாலே பாட்டு பாட ஆரம்பிச்சுருவாங்க. அது அப்படியே நின்னுட்டு இருக்கோம். நம்ம பார்க்குறோம். நேரா பார்த்துருக்குறோம் நம்ம. ம். இது கல்வி. இதுதான் கல்வி. சும்மா ஒரு மாட்டு மடியில ஒரு கருவிய வச்சு உறிஞ்சி பால் வந்துருச்சுன்றதுல என்ன கல்வி இருக்கு? அதுக்கு துயரம். அந்த பால குடிக்கிறவங்களுக்கு துயரம். இதெல்லாமே கல்வி. இப்ப பால் கறப்பது எப்படி? அப்படின்னு நான் கத்துக் குடுத்துட்டா இருக்கிறோம். அதெல்லாம் இல்ல. ஒரு சூழலுக்குள்ள இருக்கிறோம்னா, அந்த சூழல்ல என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கோ, அதுல விருப்பமா ஈடுபடுறவங்க கத்துக்கிறாங்க. விரும்பாதவங்க ஒதுங்கிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாங்க. எனக்கு பால் வேணும் அவ்வளவுதான் அப்படின்றவங்களுக்கு பால் கிடைக்கும். இல்ல எனக்கு வாழ்க்கை வேணுன்றவங்களுக்கு வாழ்க்கையில கல்வி கிடைக்கும். இதுதான் ஆசான் பள்ளி என்பதே இப்படிப்பட்டதுதான். இதுதான் இங்க உள்ள அமைப்பு. இதுல சரி. வகுப்புகளும் நடக்கும். வகுப்பு என்ன ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நடக்கும் அவ்வளவுதான். மற்ற மீதி நேரம்லாம் என்ன? இதுதான் இங்க உள்ள பணிகளில் ஈடுபடுதல், அ பணிகள் வழியாக கற்றுக்கொள்ளுதல். அது நிச்சயமா. இப்ப நடந்துட்டு இருக்கிற மரபு கல்வி, அதுக்கும் வருகை கல்விக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லுங்க? இது இளையோருக்குமான கல்வியா இருக்குமா? இந்த வருகை கல்வின்னு சொல்லுங்க. இப்போ உள்ள மரபு கல்வி சிறார் மற்றும் ஒரு சில இளையோருக்கானதாக இருக்கு. அது எண்ணிக்கை குறைவு தான். ஆம், அவங்க சிறுவரா வந்ததெல்லாம் இப்போ இளையோர் ஆயிடுச்சு. அதாவது 6, 7 வயதுல வந்ததெல்லாம் இப்போ 12 வயது, 13 வயதுல நிக்குது. அப்ப சரி. கிட்டத்தட்ட இளையோர் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ம். அதிகமா தான் ஏற்கனவே ஏற்கனவே 7வது படிக்கிறப்போ வந்ததெல்லாம் இப்ப பல்கலைக்கழகம், கல்லூரின்னு போயிடுச்சு. கல்லூரி ம். ஆமா. அடுத்தது வந்துருச்சு. அ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இளையோருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். ம். சரி. சூழல், அதாவது சமூக சூழல் நம்மை அ ரொம்ப கவலைக்குள்ள செய்து விட்டது. அ ச இளையோருடைய நடவடிக்கைகள்ல ஏற்பட்ட திடீர் விபத்துகள், சிதைவுகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அத நம்ம பேச வேண்டியதில்ல. நிச்சயம். அப்போ அவங்கள நம்ம நெறிப்படுத்த வேண்டியிருக்கு. சரி. நெறிப்படுத்தணும். அதே அவங்கள போட்டு ஒரு கட்டுப்படுத்தியும் வைக்கக்கூடாது. அது எனக்கு அதுலலாம் எந்த காலத்திலயும் உடன்பாடு இருக்காது. மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை வேணும். இளையோர் மகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புவாங்க. அதுல எந்த குறையும் இல்ல. இருக்கக்கூடாது. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நினைப்பார்கள். அதுல எந்த தவறு இல்ல. அவர்களுக்கு முறைகேடானவற்றை அறிமுகப்படுத்தும் அ கயவர்களும், பொறுக்கிகளும் நாட்ல கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க.
அது இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது ஒரு பெரும்பாடாக திடீர்னு ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி திடீர்னு ஒரு கட்டி புடைச்சு வெளியில வர்றது போல நீண்ட காலமா இருந்த நோய் அப்படி வந்தது போல ஆயிடுச்சு. அப்போ நம்ம வேதனையா தான் இருக்கு. ஆனா வேதனைப்பட்டுட்டுலாம் உட்கார்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. ம். குழந்தைங்க சிதையறத பார்த்துட்டு நம்ம வாழ்ந்தா என்ன, வாழலைன்னா என்ன, நம்ம எதுக்கு இருக்கணும்? அதுதான் பொதுவா எனக்கு இருக்கு. எதுக்கு நம்ம இருக்கணும்? குழந்தைங்க சிதைகிறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமே இருக்கணுமா என்ன? நம்ம ஒண்ணு அந்த சிதைவுல இருந்து அவங்கள மீட்டு எடுக்கணும். இல்லைன்னா கை விட்டுட்டு இதோட முடியலன்னு சோறு தண்ணி இல்லாம கோயில்ல போய் படுத்து போய் சேர்ந்துட வேண்டியது. அது எதுக்கு இது கொடுமையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்த ஒரு ஒரு இது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சினமும் ஆழ்ந்த கவலையும் எனக்கு வந்துச்சு. அதுல இருந்து தான் நம்ம இப்போ சிறார் இளைய கூடல் எல்லாம் மிக விரிவா வடிவமைச்சிருக்கிறோம். வழக்கமா நான் என்ன செய்வேன், என்ன தெரியும், நளினிக்கு தெரியும், பதிவுகள் 60-70 நெருங்கும் பொழுதே போதும் போதும் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். சரி. போதுங்க, அதுக்கு மேலாம் முடியாதுங்க, பார்த்துக்க முடியாது அப்படின்னு. ஆனா இந்த முறை நான் எவ்வளவு வந்தாலும் வரட்டும்னு சொல்லிட்டு 2 தங்கள் முடிஞ்சு 3வது தங்களுக்கும் பதிவு எடுங்கன்னு சொல்லிட்டேன். 24 நம்ம நிகழ்வு வச்சிருக்கோம். இன்னும் கேட்குறாங்களா? யாரையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. 27ஆம் தேதி அடுத்த தங்கள் 5 நாள் தொடங்குவோம். எந்த ஒரு குழந்தையும் சரி. வர வேண்டான்னு சொல்ல வேண்டாம், வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க பொருந்தலைன்னா அவங்க போகட்டும். நம்ம கதவை திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் இந்த முறை இவ்வளவு எண்ணிக்கை வந்திருக்கு, இன்னும் வந்துட்டு இருக்கு. அதை இந்த ஒரு 5 நாளோட நிறுத்தாம வருகை கல்வியில இளையோரையும் நம்ம முன்னுரிமை கொடுத்து இணைக்கிறோம். அதாவது அதுதான் இப்ப நான் அந்த வடிவத்தை சொல்றேன். இப்ப இளையோருக்கான கல்வி என்பது ஒரு மாதத்துக்கு 10 நாட்கள் செம்மைவனத்துல இருக்கும். 10 நாட்கள், அதாவது 2-5 நாட்களாக அது பகுக்கப்படும். 10 நாட்கள் அது இருக்கும். அவர்களுக்கு முறையான செம்மை கல்வியை சொல்லிக் கொடுப்போம். பொதுப்பா இப்ப இதுவரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, வழக்கம் அது தமிழ், ஆங்கிலம், கணிதம் போக இங்க உள்ள செம்மை கல்வியில சிலவற்றை சொல்லிக் கொடுத்தோம். இனி எப்படி இருக்கும்னா, பொது கல்வியை பெற்றோர் சொல்லிக் கொடுத்துக்குங்க. அது எளிதுதான். ஒரு கணிதமோ ஆங்கிலமோ நீங்க வீட்டிலேயே சொல்லி கொடுத்துடலாம். எல்லா பிள்ளைகளுமே தேர்வு எழுதுறாங்க. எல்லா பிள்ளைகளுமே அஞ்சல் வழியில தேர்வு எழுதி அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு அப்புறம் கல்லூரிக்கு போறாங்க. அப்ப அந்த பொது கல்வியை பெற்றோர் பொறுப்பெடுத்துக்குங்க. வீட்டுல சொல்லி கொடுங்க, அல்லது தனிப்பயிற்சிக்கு அனுப்புங்க, ஆசிரியர்கள்ட்ட அனுப்புங்க. இங்க வந்தா ஆசான் பள்ளியோட கல்வியை கத்துக்கிட்டவங்க அதற்கு மாதம் ஒரு 10 நாள் அவங்க வந்து தங்கி படிச்சுட்டு போகட்டும். மீதம் உள்ள நாட்கள்ல பொது கல்வி படிக்கட்டும், நம்முடைய பாடங்களையும் படிக்கட்டும். அதுக்கு நிறைய வீட்டு பாடம் கொடுப்போம். சில வேளைகள்ல இணைய வழியில கலந்துரையாடல் வைப்போம். சும்மா கண்டு காணாம இருக்க மாட்டோம், ஒரு தொடர்ச்சி வச்சிருப்போம். அவர்களுக்கு ஆசான் பள்ளியின் கல்வி தொடர்ந்து 10 நாட்களுக்கு இருக்கும். இதுதான் மாற்றம். முன்ன எப்படி இருந்ததுன்னா அவங்க 20 நாள் இருப்பாங்க. ஆனா பொதுக்கல்வி கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துவோம். இப்ப எல்லாம் வளர்ந்துட்டாங்க பிள்ளைங்களும். அவங்களுக்கு அடிப்படையான ஆங்கிலம், கணிதம்லாம் ஓரளவுக்கு தெரியுது. இப்ப நம்ம தனிப்பட்ட துறை அடிப்படையிலான கல்வியை கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஏற்கனவே இருக்கிற குழந்தைகள் மட்டும் இல்ல, புதிய வருகையும் இதில் இணைக்கப்படும். அவர்களுக்கு இப்படி நம்ம ஒரு செம்மை துறைகளுடைய கல்வியை அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். இதுதான் முன்னைக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உள்ள மாற்றம். வருகை கல்வியின் பாடத்திட்டம் பற்றி சொல்லுங்க. வருகை கல்வி முதல் நிலையில் அடிப்படை கல்வியாக பகுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்மகிட்ட இருக்கிற நூல்கள் எல்லாவற்றையும் ஒரு 6 துறைகளாக நம்ம இப்போ வந்து ஒரு வகைப்படுத்தி வச்சிருக்கோம். சரி.
ஒன்று வந்து மனம், வாழ்வியல் தொடர்பான ஒரு அகக்கல்வி, அகம் சார்ந்த கல்வி இருக்கும். ஒன்று இறைத்தமிழ், நம்முடைய தமிழ் கல்வி, தமிழ் பற்றிய ஆழ்ந்த இலக்கண கொள்கைகள் இடம்பெற உள்ள கல்வி, இசை, அண்டம், பேரண்ட கொள்கை, உயிரின தோற்றம், இவை எல்லாவற்றையும் தொகுத்து அது ஒரு கல்வியா இருக்கும். அதுக்கப்புறம் செங்கலை வடிவியல், கோயில் கட்டுமானம், நம்முடைய கட்டிடக்கலை, மரபு கட்டிடக்கலை, இது எல்லாத்தையும் தொகுத்த கல்வி, அது ஒண்ணு இருக்கும். அப்புறம் முப்பொருள், வாதம் பித்தம் கபம், அதுல வந்து உடல் நலத்திற்குரிய கொள்கைகள் கொண்ட கல்வி. அப்படி 6 கூறுகள் நம்முடைய ஒரு கல்வி முறையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, முதல் 3 மாதங்கள், அதுல வந்து ஒரு மாதத்திற்கு 5 நாட்கள் வந்து தங்கணும். அப்ப மொத்தமே 15 நாட்கள் தான் அவங்க தங்குவாங்க. இந்த 15 நாட்கள்ல மாதம் 5 நாள் என்ற வகையில் 3 மாதங்களுக்கு இந்த 6 பாடங்களுடைய அடிப்படைகளை அறிமுகப்படுத்துவோம். இதுல வெறும் அறிமுகம் தான் இருக்கும். மனம், வாழ்வியல், அகக்கல்வின்னு நம்ம வச்சுக்கோமே, அகம்னா என்ன என்ற அறிமுகம் இருக்கும். தமிழ் அடிப்படை இலக்கண அறிமுகம் இருக்கும். இசை அடிப்படை அறிமுகம் இருக்கும். முப்பொருளோட அடிப்படை அறிமுகம், பேரண்ட கொள்கைகள், உயிரின தோற்றத்தோட அடிப்படை அறிமுகம், செங்கலை வடிவியலோட அடிப்படை அறிமுகம். இந்த 6 அதுல அறிமுகப்படுத்தப்படும் இந்த 3 மாதங்களில். இதன் பிறகு இதுக்குதான் இப்ப நம்ம வருகை கல்வியை சேர்க்கை தொடங்குறோம். இதன் பிறகு இந்த 6ல இருந்து ஏதாவது ஒன்றையோ 2ஐயோ மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்ப நான் 6 அறிமுகம் நான் பார்த்துட்டேன், எனக்கு திறன் இயல்பா அதுல இருக்கு, நான் அதுக்கு போறேன்னு எதையோ ஒன்றையோ அல்லது 2ஐயோ அவர்களுடைய விருப்பம், நேரம் ஒதுக்கும் நிலையை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். அப்ப தனித்துறைக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த தனிப்பட்ட துறை மேம்பாட்டு கல்வி அதுல இருந்து தொடங்கிடும். அதுக்கு ஒரு குறுகிய எல்லையே சொல்ல முடியாது. ஒவ்வொரு துறையுமே ஆழமான கொள்கைகள்ல இருக்கு. அது எவ்வளவு காலம் போகும்னு இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஆனா 2வது பருவத்துல அவங்க துறை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இதுதான் இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய பாடங்களை பற்றிய அறிமுகம். இப்ப இந்த 6ம் 5 நாட்களில் ஒரு தங்கல்ல சொல்லிக் கொடுக்கப்படும். இதுக்கு ஆசிரியர்கள் இருப்பாங்க. 6 துறைகளையும் அறிமுகப்படுத்தி 5 நாட்களில் ஒரு தங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல வீட்டு பாடம் கொடுப்பாங்க. இடையில் இணைய வழியில ஏதாவது உரையாடல்கள் இருக்கும். அதுல கேள்விகள் இருந்தாலும் கேட்டுக்கலாம். மறுபடியும் அடுத்த மாதம் 5 நாட்கள் வந்து தங்கணும். இப்படி 3 முறை அவங்க தங்கினாங்கன்னா அறிமுகப்படுத்திக்குவாங்க இந்த கல்வி முறையை. இதுதான் இதுதான் பாடத்திட்டம். அடுத்ததாக இதுல ரொம்ப இன்றியமையாது, இதுல வந்து வயது வேறுபாடு கிடையாது. ஒரு 13 வயது 12 வயது விவரமான ஒரு இளையோர் இருக்காங்கன்னா அவங்களும் இதுல சேரணும்னு நான் சொல்லல, விருப்பம், அவங்களும் இதுல இருக்கணும்ன்ற என்னோட விருப்பம். 60 வயது உள்ளவங்களும் சேரலாம். ஏன்னா இது அடிப்படை தான், 2 பேருக்குமே அது புதியது. பொதுவாகவே இந்த 12 13 வயதுல உள்ளவர்கள் எளிதா புரிஞ்சுக்கிறாங்க. வயது அதிகமாக ஏற்கனவே சேகரித்த அறிவு இருக்கிறதுனால புரிதல்ல ஒரு தடை ஏற்படும். இளையோரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்முடிவு இல்லாம பார்ப்பாங்கன்றதுனால அவங்களும் எளிதாவே கத்துக்குவாங்க. அதனால இந்த வருகை கல்வியின் முதல் பருவம் இளையோர் மற்றும் பெரியவர்களுக்கானது. இதுதான் இப்போதைய தொடக்கம். இந்த வருகை கல்வியில உடனடியா தொடங்க இருக்கும் பாடங்களை பற்றி சொல்லுங்க. வருகை கல்வியில் நாம 3 பாடங்களை உடனடியாக தொடங்குகிறோம். அதாவது இப்போ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்தே தொடங்குறோம். அவை ஐநெறி, திருக்குழந்தை, இசை. ஐநெறி நூல் இருக்கு, தெரியும், பலருக்கு அது தெரியும். அந்த நூலில் உள்ள
கொள்கைகளை கற்பித்தல். அது அது இதே போலதான். 5 நாள் தங்கல், அப்படி ஒரு 3 மாதங்களுக்கு அது இருக்கும். அது ஐநெறி கொள்கையாக நம்ம தொடங்குறோம். அடுத்தது திருக்குழந்தை. அது மிக ஆழமான ஐநெறியை காட்டிலும் பன்மடங்கு ஆழமான கொள்கைகள் கொண்ட நூல் அது. அது ஒரு தொடர்கல்வி. அது எவ்வளவு நாள்ல முடியும்னு நம்ம இப்பவே சொல்ல முடியாது. ஆனா அதை நம்ம தொடங்குறோம். இதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப ஐநெறியை பற்றி ஒரு அறிமுகம் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் வருகை, அவங்க ஒரு 5 நாட்கள் வர்றாங்க, ஐநெறி முழுமையா ஒரு அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அதோட அவங்க அந்த நூலையே படிச்சுக்கலாம். அதுக்காவது ஐநெறியே தனியா நான் ஒரு கொள்கை கல்வியா கற்க விரும்புகிறேன்னு சொன்னா அவங்கள தொடர்கல்வியில இணைத்துக் கொள்ளலாம். அதே போலதான் திருக்குழந்தை நூலும் எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க, நான் படிச்சுக்கிறேன்றவங்களுக்கு ஒரு 5 நாள் போதும். அதன் பிறகு இல்ல, நான் இந்த திருக்குழந்தையோட கொள்கைகளே ஆழமா கற்க வேண்டும் என்று விரும்புவோருக்கு அதை தொடர்கல்வியா மாத்தலாம். அதுல ஒன்றும் தளர்வாதான் நம்ம வச்சிருக்கிறோம். இவை எல்லாவற்றைக்கும் இவற்றை விட இன்றியமையாம இசைத்துறை. அது இந்த முதல் தங்கல்லையே தொடங்குது. முதல் பருவத்திலேயே அது இசை அடிப்படைகள்ல இருந்து அது தனி துறையாக கல்வியாக தொடங்குகிறது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இசைத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. பாடங்களும் இருக்கு, நூல் இருக்கு, மெய்ப்பாடுகள் இருக்கு, அதுக்கு பெரிய குழு இருக்கு, ஆசிரியர்களும் இருக்காங்க. அது நான் ஏற்கனவே ஒரு உரையாடல சொன்னது போல ஒரு துறைக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அவற்றில் பல இருக்கிறது இசைத்துறையில. அதனால நம்ம அத இசை கல்விய நம்ம தொடங்குறோம். அதாவது இசை, ஐநெறி, திருக்குழந்தை, இந்த 3ம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதலே தொடங்கும். இதில் இளையோரும் பெரியோரும் பாகுபாடின்றி பங்கேற்கலாம். 6 கூறுகள் கொண்ட அடிப்படை கல்வி. இன்னும் 1 மாதம் கழித்து, அதோட தேதி நம்ம அறிவிச்சிருவோம். 1 மாதம் கழித்து அதுவும் தொடங்கிடும். அது பாட நூல்கள் கொஞ்சம் தொகுக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் இந்த அவகாசம் தேவைப்படுது. அதுவும் தொடங்கிடும். அது என்ன, இந்த ஐநெறி திருக்குழந்தை இசை தொடங்கி ஒரு 25-30 நாட்கள்ல அதுவும் தொடங்கிடும். இப்போ அதுல ஈடுபடணும், ஆனா எனக்கு இதுலயும் விருப்பம் இருக்குன்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது ஒண்ணும் இல்ல, இந்த ஐநெறி திருக்குழந்தையோட அறிமுக வகுப்புகளுக்கு கலந்துகிட்டு போயிடலாம். இது போதுன்ட்டு அப்புறம் நீங்க நேரா அடிப்படை கல்விக்கு சேர்ந்துக்கலாம். அப்படி செய்து கொள்ளலாம். ஐநெறி திருக்குழந்தை 2ம் ஒரே 5 நாட்கள்ல தான் நடத்துறோம். இப்ப யாருக்காவது 2லயும் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா காலையில ஐநெறி நடக்கும், மாலையில திருக்குழந்தை நடக்கும்னா ஒரு தங்கல்ல 2 பாடங்கள்லயும் அவங்க பங்கேற்கலாம். இல்ல நான் ஐநெறி மட்டும் போதுன்றவங்க அதை முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். திருக்குழந்தை மட்டும் போதுன்னா அதை முடிச்சிருது. அது 2-5 நாட்களா இருக்காது. ஏன்னா மக்களுக்கு போக்குவரத்து அலைச்சல் இருக்கக்கூடாது, நமக்கும் வேற பணிகளில் ஈடுபடணும். அப்போ ஒரு 5 நாள்லயே நம்ம என்ன செய்யறோம்னா 2 பாடங்களையும் வைக்கிறோம். 2லயும் சேர்ந்துக்கலாம், தனித்தனியாவும் சேர்ந்துக்கலாம். இசை முற்றிலும் வேறானது. அது இசை கற்கணும்னு மட்டும்னு வர்றவங்களுக்கானது. அது தனியா ஒரு பாடத்திட்டத்தோட அது போயிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு மாதமும் 5 நாட்கள் தங்கணும். இணைய வழியிலையும் பயிற்சி இருக்கும். இசை மாணாக்கர் மட்டும்தான் அதுல இருப்பாங்க. முறையா கத்துக்கணும்னு விரும்புறவங்க, தொடர்ச்சியா வர்றவங்க மட்டும்தான் அதுல இருப்பாங்க. அது கொஞ்சம் கராரான நடைமுறைகளும் உண்டு. தேர்ச்சி இப்ப இதுலயே அப்படிதான் பண்ணணும். யாருக்கு என்ன வருதுன்னு பார்த்து தேர்ச்சி அடிப்படையில தான் குழுவுல சேர்த்தோம். அது அப்படிதான், இசைத்துறை அப்படிதான் இருக்கும். இதுதான் இப்போ அசான் பள்ளியுடைய வருகை கல்வி குறித்த அறிவிப்பு, விளக்கம். இப்போ ஐநெறி வகுப்பு பாத்தீங்கன்னா இணைய வழியில் எடுத்தீங்க, நூல் வந்தது, ஆசிரியர்களும் ஐநெறி பற்றி வகுப்பெடுத்தாங்க, கலந்துரையாடலும் நடந்தது, செவ்வி உரையாடலும் 5-6 உரையாடல் கூட இருந்தது. அதே போலதான் திருக்குழந்தை பாடங்களும் 9 மாதங்களுக்கு மேல எடுத்தீங்க. தொடர் வகுப்புகளா எங்களுக்கு அதை எடுத்தீங்க.
செவ்வி உரையாடலும் இப்ப வெளியாயிருக்கு. இந்த 2 நூல்களையும் அ மாணவர்கள் ஆழமா கற்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லுங்க? இந்த வருகை கல்வியில இந்த செவ்வி உரையாடல் போக நூல் எங்க கையில தான் இருக்கு. என்ன கூடுதலா இருக்கும்? அப்படின்னு சொல்லுங்க. ஐநெறியை பொறுத்தவரை அந்த ஒரு நூலே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போதும் என்ற கருத்துகளோட இருக்கிறது. அதை பற்றி நிறைய உரையாடி இருக்கோம். அதுல கூறப்பட்டிருக்கிற 5 நெறிகள்: ஆக்கங்கோடல், நாணுதல், நயம்படுதல், புடையாதிருத்தல், ஒருபொருள் நோக்காமை. இந்த 5ஐயும் எவர் பின்பற்றுகிறாரோ அவருக்கு நெறிப்பட்ட வாழ்க்கை மட்டுமே இருக்கும். சரி. இவ்வளவுதான் கருத்து என்றாலும் இது ஏறத்தாழ 300 பக்கங்கள்ல அந்த நூல்ல இருக்கு. இதை கேட்பதற்கு எளிதா இருக்கு, ஆனா இதை கடைபிடிக்கிறதுல உள்ள நடைமுறை சிக்கல்கள் பல. அப்போ இப்ப இயன்றவரை நாம உணர்ந்த கொள்கைகளை படிப்படியா தொகுத்து ஒரு மாலை கட்டியது போல் ஆக்கப்பட்ட நூல் அது. பட்டறிவு, நீங்க அந்த நூல்ல ஒரு மறைமொழி இருக்கு, அதை விளக்குறீங்கன்னா கேட்கிறவங்களுக்கு ஆகா இது நான் பட்ட பாடாச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நூல் பட்டறிதல் அடிப்படையிலிருந்து கொள்கைகளை அம்மையப்பர் அருளால் பெற்று இயற்றப்பட்ட நூல் அது. பட்டறிதல் தான் அதுக்கு அடிப்படையே. ஒரு பேரண்ட கொள்கைய நம்ம போய் பார்க்கறது இல்லை, ஆனா உணர்ந்து எழுதுகிறோம். இது இப்படித்தான் மெய்ப்பாடு அடைய வைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அது எதிர்காலத்துல வர்றவங்க சொல்லலாம், அல்லது நிகழ்காலத்துல எங்கேயாவது யாராவது சொல்லலாம், அப்படி அது மெய்ப்பாடு அடையலாம். ஆனா உணர்ந்தவர்களே ஒரு பேரண்ட கொள்கை மெய்ப்பாடு அடைய வைப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த ஐநெறி நூல்லாம் ஒவ்வொன்றும் மெய்ப்பாடு. ஒவ்வொன்றும் மெய்ப்பாடு. ஏன்னா அது பட்டறிவுல இருந்து வர்றது. பட்டறிவு, பட்ட பாடுகளிலிருந்து, செய்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். அது தவறுகள், நான் செய்த தவறுகள், பிறர் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாத்திலிருந்து கிடைக்கிற கல்வி என்பதனால அதுல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உள்ள பட்டறிவு அந்த நூல்ல இருக்கும். ஆகவே அதனை அவர்கள் நூலா படிச்சா போதும் தான், நிச்சயமா போதும். கூடுதல் விளக்கத்தோடு அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாங்கன்னா அதுக்கு அவர்களுக்கு இது துணையா இருக்கும், வழிகாட்டியா இருக்கும். ஆசிரியர்கள் அதுல உரையாடும் பொழுது பல்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒரு கலந்துரையாடல் நிகழும் பொழுது கூடுதல் தெளிவு கிடைக்கும். ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆசான் பள்ளின்றது பாடத்தை காதுல ஓதி அனுப்புற இடம் இல்ல. ஒரு இப்போ இலை கொட்டி கிடக்கு, கூட்டணும். நம்ம உங்களுக்கே தெரியும், செம்மைவனத்துல கூட்டுறதுக்கே 15 பேர் வேணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் மரம், இலை கொட்டி கிடக்கும். காலைல எழுந்திரிச்சு ஆளாளா குழுவா பிரிஞ்சு கூட்டுவாங்க. ஒரு சிலர் கோலம் போடுவாங்க. இதெல்லாமே கல்வி தானே. இதெல்லாமே கல்விதான். ஒரு இடத்த தூய்மையா வச்சுக்கணும், காட்டுக்குள்ள வாழணும், அதோடைய இடர்களையும் களைய தெரியணும். மரமே இல்லைன்னா இலை கொட்டாது. ஆனா மரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேர்வு பண்ணி என்ன ஆயிடுச்சு, மக்கள் படுற பாடு பார்க்குறோம். அது ஒரு இயற்கை சூழலோடு இயைந்து வாழும் பொழுது பணிகள் அதிகமா இருக்கும், உழைப்பு அதிகமா தேவைப்படும். அந்த உழைப்பு உரிய கல்வியும் கிடைக்கணும். இவ்வளவு உழைக்கிறோம், ஒண்ணுமே கத்துக்கலன்னு இருக்கக்கூடாது. அது ஆசான் பள்ளின்றது காலகாலமாகவே நமக்கு அப்படிப்பட்டதா தான் இருந்திருக்கு. அதனாலதான் இதெல்லாம் ஒரு வருகை கல்வியில பொருத்தமா இருக்கும் நம்ம சொல்றோம். திருக்குழந்தை நூலை பொறுத்த வரைக்கும் அது யாராவது கற்பிக்காம அது அவ்வளவு எளிதா புரியாது. ஐநெறி அப்படி இல்லை. திருக்குழந்தை நூலுக்கு நிச்சயமா ஒரு கற்பித்தல் தேவைப்படுது. இதுல அது ஒரு 2 அடி எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் காலை வச்சோம்னா அது 100 அடி ஆழத்துக்கு கூட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவ்வளவுதான் பார்த்தா இன்னொரு 50 அடி கீழே கூட்டிட்டு போகும். இவ்வளவு ஆழமானா அது கரையில கொண்டு போடும். அது ஒரு
சுழலுக்குள்ள நுழைஞ்சிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த நூலுக்குள்ள நுழைஞ்சா. அது எளிமையா இருக்கும். அவ்வளோ எளிதா, எளிமையான நீங்க வியக்கும் பொழுதே அது மிக மிக கடினமானது. புரிஞ்சுக்க முடியலையேன்னு தவிக்க வைக்கும். ஐயோ! நிச்சயம். இது புரியாது போல இருக்குன்னு நினைக்கிறப்ப அது எளிமையா வந்து நிக்கும். அது அப்படி ஒரு ஏன்னா அது அப்படிதான் அந்த சுழல், பின்னல், பின்னுமை வடிவமே அப்படிப்பட்டதுதான். இந்த வடிவமே ஒரு புறத்தில் எளிமையை கொடுக்கும். ஆழத்துல அது அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு செறிவோடையும் ஈர்ப்போடையும் இருக்கும். இந்த திருக்குழந்தை என்பதே அதுதானே. அதனால அந்த நூலோட நிச்சயம். கொள்கைகள் எல்லாம் எளிமையாவும் இருக்கும், கடினமாவும் இருக்கும். அப்ப அதுல வந்து ஆசிரியர்கள் தேவைப்படுவோட வழிகாட்டல் தேவைப்படுது. அதை கற்றுக்கொள்ள ஒரு மாந்தர்களுடைய மாந்தர் என்ற இனம் எப்படி, உயிரினம் எப்படி தோன்றியது, அதுல ஆண்மைன்னா என்ன, பெண்மைன்னா என்ன, மாந்தரை வழி நடத்துதல்னா என்ன, வேலன், முருகன், செய்யோன் என்பவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, வரலாறா இருக்காது, கொள்கையா இருக்கும். அவர்கள் என்ன செய்தார்கள், இன்று என்ன தேவைப்படுகிறது, நாம் இன்னைக்கு எந்த சூழல்ல இருக்கிறோம், ஊழி காலம்னா என்ன, இந்த மாதிரியான பல கொள்கைகளை வந்து கத்துக்கலாம். இறையியலா ஆணவம் கண்மம் மாயை பற்றிய பாடங்கள் அதுல இருக்கு. பிறவி நிலைகள் பற்றிய கொள்கைகள் இருக்கு. பல கொள்கைகள் இருக்கு. இதெல்லாம் ஆசிரியர்கள் தான் கற்பிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த பாடங்கள் எல்லாம் ஐநெறி, இசை, திருக்குழந்தை ஆகியவற்றெல்லாம் இளையோர் கொஞ்சம் பிறரும் விருப்பம் உள்ள பிறரும் கற்றுக்கொண்டா ஒரு 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 கூட்டமே இந்த பார்வையோட உருவாக்கிட்டோம் இல்லையா? நிச்சயமா. ஏற்கனவே இருக்காங்க, அப்படிதான் இருக்காங்க. நேரடி கல்வியில இன்னும் கூடுதலான தெளிவோட அந்த கூட்டம் உருவாகும். செம்மை ஆசான் பள்ளி வருகை கல்வி பற்றியும் அதனுடைய ஆசான் பள்ளியின் நடைமுறைகள் பற்றியும் விளக்கமா சொன்னீங்க. நேரடி வகுப்புகள் எப்ப தொடங்க இருக்கிறது, அதன் 2ஆம் பருவம் என்ன, அது பற்றியும் விளக்கமா இந்த உரையாடல்ல சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிங்க சார். நன்றி செல்வி. உங்களுக்கும் உரையாடலை உள்வாங்கியோருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. வணக்கம். 2026 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வருகை கல்விக்கான நேரடி வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. ஜூன் மாதம் தொடங்க இருக்கும் 3 பாடங்கள் ஐநெறி நூல், திருக்குழந்தை நூல் மற்றும் தொடர்கல்வியாக இசை பற்றிய அறிமுக பாடங்கள் இடம்பெறும். நன்றி.